Hello students, welcome to Hiba Max Study Time. 9th standard science exam எழுத போகிறீங்க இல்லையா 22nd அன்றைக்கி. ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்க இம்பார்ட்டன்ட் 4 மார்க் அண்ட் 7 மார்க் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு 6 லெசன்ஸோடது நான் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். 7th லெசன் 8th லெசன் கண்டிப்பாக எல்லாமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு கொஷினை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா லெசன் பின்னாடி அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸில் வந்து என்ன கொஷின் அப்படின்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் படிக்க பாருங்கள். அண்ட் வீடியோட எண்டில் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமும் எழுதியிருக்கேன். ஆல்ரெடி இதில் இருக்கிறத நான் அதில் எழுதலை, சரிங்களா? இதில் இருந்துச்சுன்னா நான் பின்னாடி எழுதியிருக்க மாட்டேன். பேக் சைடில் எழுதியிருக்கிறது வந்து கொஷின் பேப்பரோட கொஷின்ஸு, சரிங்களா? இதில் நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கலாம். ஒரு சில கொஷின்ஸ் இனிமேல் தான் படிக்க போகலாம். அப்படி ஒரு சில கொஷின்ஸ் நம்ம இனிமேல் தான் படிக்க போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம எப்படி படிக்கணும்னா, இப்போது ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஏதாவது பாதியாவது படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் ஃபுல்லாக படித்து ஆல்ரெடி படித்ததையும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது எப்போவுமே. ஸோ அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. அண்ட் டயக்ராம் வர கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பாயிண்ட்டு தப்பாக வச்சா கூட ஃபிசிக்ஸில் அதில் தப்பாகிடும். அண்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பற்றி முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். எது வந்து இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் ஆர் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீட் லெசன்லாம் பார்த்திங்கன்னா வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 7 மார்க்லேயே இல்லைனா 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு வந்து ஒரு 4 லெசனுக்கு வந்து கொடுத்துருக்கேன் கொஷின்ஸு. இது வரைக்கும் நம்ம பார்த்தாலே மோஸ்ட்லி கொஷின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் செலக்டடாக கொடுத்துருக்கேன். இல்லை எல்லாமே படிச்சிட்டோம் அப்படின்னா வெல் அண்ட் குட், நல்லா எழுதலாம். இது வந்து லைக் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், பாஸ் ஆகணும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 3 லெசன் இல்லை 4 லெசனோட கொஷின்ஸு கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா தரவு பண்ணிட்டிங்கன்னா பயாலஜி படிக்கணும்னு கூட இல்லை, ஓரளவுக்கு பார்த்தா போதும். பட் அதுவுமே பார்க்கலன்னா கஷ்டம். இப்போ வந்து கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் இருக்குது. இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா, உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். ஏதாவது கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியல, எங்கே இருக்குது எங்களுக்கு எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்டு கீழே அந்த கொஷினை மென்ஷன் பண்ணி எழுதுங்க, நான் உங்களுக்கான ஆன்சர் தரேன், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.